தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது திடீரென கொட்டிய மழை. நீலகிரி மாவட்டம் உதகையில் 20 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயிலால் வறண்டு காணப்பட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலும் திடீரென சூறைக்காற்று வீசியது. இதில் மரம் பெயர்ந்து விழுந்ததில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பேரிகை, பாகலூர், சூளகிரி, உத்தனப்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களில் கொளுத்தும் வெயிலை தணித்தது திடீர் மழை. இதேபோல் பெங்களூருவில் கண்டோன்மெண்ட், ராஜாஜி நகர், மல்லேஸ்வரம், பானசவாடி, கம்மனஹள்ளி, சதாசிவ நகர், சிவாஜி நகர், சி.வி. ராமன் நகர், எலக்ட்ரானிக் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடும் தண்ணீர் பற்றாக்குறை மத்தியில் பெய்த மழையால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதேபோல் திருப்பதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது. அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கியது குறித்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பாக சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சசிகலா நீக்கப்பட்டது தொடர்பாக யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திய 6 வாரத்திற்குள் மட்டுமே பக்க விளைவுகள் ஏற்படும் என்று தொற்றுநோய் தடுப்பு சிறப்பு மருத்துவர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொரோனா தடுப்பூசியை நினைத்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். எத்தனை நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான பக்க விளைவுகள் பாதிப்புகள் இருந்து எதிர்கொள்ளலாம்? ஒருவேளை இப்ப வேக்சின் செலுத்தி 2 வருஷத்தை கடந்திருக்கும், நாம அது டைம் பீரியட் இருக்கா? இத்தனை நாட்களுள்ள சைடு எஃபெக்ட் இருக்கும், இதுக்கு மேல வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ல டைம் பீரியட் ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த விஐபிடி சிண்ட்ரோம் வேக்சின் போட்டு 6 வாரத்துக்குள்ள வந்துடும். 2 வருஷம் கழிச்சு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இது ஒரு இம்யூன் பேஸ் பினோமினா. அதாவது தடுப்பூசி போடும்போது அது வர எதிர்ப்பு சக்தியில சில பேருக்கு ஒவ்வாமை வர்றதுனால வருவது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 வாரத்திலே வந்துடும். நீங்க 6 வாரத்தை கடந்து 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வர வாய்ப்பே கிடையாது. இந்த சடன் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் கோவிடோட ரிலேட்டட். கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒரு த்ரோம்போஜெனிக் இன்ஃபெக்ஷன். அதாவது கோவிட் இன்ஃபெக்ஷன்ல நம்ம ரத்த உறைவு தன்மை அதிகமாகுது. ஸ்பெஷலி முன்னாடியே அத்திரோஸ்க்ளியரோசிஸ் முன்னாடியே உங்களுக்கு ரத்த உறைவு அதிகமாக இருந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ் அதிகமாக இருந்தது. நாங்கள் ஹார்ட் அட்டாக் ரேட்ஸ், ஸ்ட்ரோக் ரேட்ஸ், டிவிடி, வயிற்றுக்குள்ள ரத்தம் கட்டுறது, பல்வரி எம்பாலிசம், இது எல்லாமே கோவிட் இன்ஃபெக்ஷன்ல பார்த்தோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்களுக்கும் ஸ்பெஷலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் இருக்கவங்க இன்னும் நிறையவே வந்தாங்க. ஸ்பெஷலி டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இருக்கவங்க, பிபி இருக்கவங்க, ஸ்மோக்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ கோவிட் இட்செல்ஃப் லீட்ஸ் டு ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு வேக்சின்லையும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது புரிச்சுக்கிட்டு நம்ம ஏர்லியராக பார்க்கும்போது இதோட எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எல்லா மருந்துகளையும் இன்க்ளூடிங் நம்ம எடுக்கிற அலர்ஜிக்கு எடுக்கிறது, நம்ம பேராசிட்டமால் எல்லாத்துக்குமே ஸ்லைட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைட் எஃபெக்ட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த கோவிஷீல்டோ, கோவேக்சினோ, இல்லை எம்ஆர்என்ஏ வேக்சினோ, ஜான்சன் வேக்சினோ எல்லாத்துலேயுமே ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், நம்ம வலின்னு சொல்றது கூட சைடு எஃபெக்ட்ஸ் தான். அதை ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ இதுல பெரிய அளவுக்கு உயிர் சேதம் வராது. அதுவும் இத்தனை நாள் கழிச்சு இதுல பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள பெங்களூருவில் கோடை மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். செல்வம், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, பெங்களூர் மாநகரில் பரவலாக கனமழை தற்போது பெய்து வருகிறது. கடும் வறட்சி காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட இந்த சமயத்தில் பல மாதங்களுக்கு பிறகு தற்போது மழை பெய்து வருகிறது. மழையானது கண்டோன்மெண்ட், ராஜாஜி நகர், மல்லேஸ்வரம், பானசவாடி, கம்மனஹள்ளி, ராஜாஜி நகர், சதாசிவம் நகர், சிவாஜி நகர், சி.வி. ராமன் நகர், ஒயிட்ஃபீல்டு, கேபி நகர், எலக்ட்ரானிக் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில்
இடியுடன் கூடிய கனமழை தற்போது பெய்து வருகிறது. அதே போல இந்த மழை காரணமாக பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தும் மின்கம்பங்கள் சாய்ந்தும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுரங்கப்பாதையிலும் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. பலம். நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் நிலையில் அதிகமானோருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெக்கை வாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் ரகுவரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பொதுநல மருத்துவர் சாமிக்கண்ணு அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார்? ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு தமிழில் வார்த்தைகளை தேடி பார்த்தாங்க. வெக்கை வாதம், அதாவது வெயில் தாக்கத்தினால வர ஸ்ட்ரோக். வெக்கைன்றது வெயில், ஸ்ட்ரோக்ன்றது வந்து வாதம். ஸோ வெக்கை வாதம் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து குறிப்பாக 2 பேரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்று வந்து குழந்தைகள், இன்னொன்று வந்து வயதானவர்கள் மற்றும் ரொம்ப நாள் படுக்கையில் நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு வரும். இதய பலவீனம், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரும். கிட்னி உபாதை உள்ளவர்களுக்கு, அதாவது சிறுநீரக உபாதை உள்ளவர்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரும். வெக்கைவாதம் வர்றதுக்கு முன்னால் வந்து லேசாக மயக்கம் வரும், தலையை சுற்றும், வாந்தி வரணும், அப்புறம் வந்து நினைவு தப்பும், வலிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு, சில நேரத்தில் உயிரிழப்பும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது. அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது உடற்பயிற்சி செய்கிறத தவிர்க்கணும். இந்த டைமில் பூ விற்கிறவங்க, காய்கறி விற்பாங்க, ஏதோ கடைக்கு போவாங்க, இது மாதிரி நிறைய வேலைகளுக்கு செல்வாங்க. அப்போ அவங்க தங்களை எப்படி தற்காத்துக்கணும் சார்? ஒன்று வந்து அந்த வெயிலின் தாக்கத்தை எப்படிலாம் நம்ம தவிர்க்க முடியுமோ, சப்போஸ் அவங்க வெயிலில் தான் இருந்து வியாபாரம் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது குடையை யூஸ் பண்ணலாம். குடையை கூட அந்த கருப்பு கலர் குடையை யூஸ் பண்ணாமல் வேறு கலர் கடையை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கருப்பு கலர் குடைங்க வந்து வெயிலை உறிஞ்சுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் அதிகமாக நம்ம வந்து நீராகாரம் சாப்பிட்டு தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் பார்த்துக்கிறது நல்லது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான காலநிலையை ரசித்து மக்கள் உற்சாகம் அடைந்தனர். கொடைக்கானலில் கோடை சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பராமரிப்பு காரணமாக பேரிஜம் சுற்றுலா தளத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட இடங்களில் காட்டுத்தீ தொடர்வதால் அங்கு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் சென்று இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசித்தனர். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சியில் மிதந்தனர். பிரையன் பூங்காவில் மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி, நடைப்பயிற்சி செய்து உற்சாகம் அடைந்தனர். கிளைமேட் வந்து ஒரு மிதமான கிளைமேட்டாக இருக்குது. என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம் நாங்கள். இங்கே ரூம் ஸ்டே, இங்கே பிரியான் பார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தான் வரோம். கிளைமேட் எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே ஃப்ளவர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஒர்க்கிங் பீப்புள் வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க கிளைமேட்டுக்கு. அங்கே வெயிலில் இருந்துட்டு இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாயாக இருக்குது.